கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த கடகராசினுடைய மனசுல ஒரே ஒரு ஆசைங்க. என்னன்னு தெரியுமா? சாமி, இத்தனை வருஷம் நான் உயிரோட வாழ்ந்திருக்கேன், வயசும் ஏறிட்டு தான் இருக்கு. ஒரு நாளாவது நான் நிம்மதியா மனசார உட்கார்ந்து சாப்பிடணும். தினமும் சாப்பிடும் போது பல விஷயங்கள் என் மனசை போட்டு ரொம்பவே காயப்படுத்துது. அப்படி என்னுடைய மனசுலயே எதுவும் இல்லைனாலும் என் பக்கத்துல எனக்காக சாப்பாடு வைக்கிறவங்க என் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு என்னை பத்தி நிறைய விஷயங்கள்ல ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பேசி என் மனசையே மொத்தமாவே உடைக்கிறாங்க. நான் என்ன செஞ்சாலும் அதுல அவர்கள் தவறுகள் என்பது கண்டுபிடிக்கிறாங்க. இப்படியே வாழ்க்கை போனா எனக்கு எதுலதான் சாமி சந்தோஷம் கிடைக்கும்? ஒவ்வொரு நாளும் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தீர்வே இல்லையா? இதற்கு ஒரு முடிவு காலமே இல்லையான்னு எவ்வளவோ நாட்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய அந்த சாப்பிடக்கூடிய நேரங்கள்ல என் வீட்டில் இருக்கக்கூடியவங்களே ஒரு விதமா பேசும்போது எனக்கே அருவருப்பா இருக்கு. என்னடா இவங்க இப்படி பேசுறாங்களே, நம்ம மனசு எப்படி பாதிக்கப்படும்னு அவங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே யோசிச்சு கஷ்டப்படுவாங்க. வேண்டா வெறுப்பான விஷயங்கள்னு நிறையவே உங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்குதுங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில. கடகராசிக்காரர்களுக்கு இந்த செல்வ கஷ்டம், செல்வ பிரச்சனைங்கிறது பெரும் அளவிலான துன்பங்களையும் வருத்தங்களையும் கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்கு. இவர்கள் என்னதான் செல்வ கஷ்டத்தை தீர்த்துக்கணும், செல்வ பிரச்சனைகள் இல்லாம வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சாலும் அவர்களால முடியறதே கிடையாது. எந்த ஒரு நிமிடம் எடுத்தாலும் சரிங்க, செல்வ கஷ்டத்தும்ன்றது கடகராசிக்காரர்களுக்கு பெரும் அளவிலான துன்பங்களை தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் இந்த கடன் பிரச்சனையில ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தான். வீட்டுக்கு போக பயம். ஏன் வீட்டுக்கு போக பயம்? வீட்டுக்கு போனா கடங்காரன் நிப்பானே அப்படின்ற ஒரு பயம். இல்லைன்னா வீட்டுல வாடகை கொடுக்க முடியாம, தனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கி வச்சுக்கக்கூடிய கடனை திருப்பி கொடுக்க முடியாம ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள். இவருடைய ஓட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாளாவது தீர்வு கிடைக்காதா அப்படின்னு கடவுளை வேண்டாத நாட்கள் கிடையாது. என்னதான் இந்த கடகராசினுடைய மனசுல நிறைய கவலைகள் துன்பங்கள்னு சுமந்திருந்தாலும் மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்து இவங்களுடைய மனசு தாங்காது. முக்கியமா இவர்களுடைய வார்த்தைகள் என்பது யாரையுமே இதுநாள் வரைக்கும் பெருசா காயப்படுத்துவதாக இருக்காது. ஏன்னா இவருடைய மனசை எல்லாரும் காயப்படுத்தினால இவருக்கு தெரியும், நம்ம அவங்ககிட்ட இப்படி பேசினா அவங்களுடைய மனசு கஷ்டப்படுமே, நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது, பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை யோசிச்சு யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த மாதிரி பேசணும்ன்ற எல்லாத்தையுமே பொறுமையா இருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள். முக்கியமா பொறுமைசாலினா கூட இந்த கடகராசிக்காரர்கள் தாங்க கை காமிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில பெரிய அளவிலான துன்பங்கள் கஷ்டங்கள்னு எது நடந்தாலும் சரி அந்த இடத்துல ரொம்ப பொறுமையா இருந்து அதை சரியா கையாள தெரிஞ்ச நபராக இருப்பாங்க இந்த கடகராசிக்காரர். இவர்களுடைய வாழ்க்கையில வேண்டா வெறுப்பா நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் என்றாவது ஒரு நாளாவது தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும், தான் கனவுல கண்ட வாழ்க்கை நிஜமாகும்னு ஆசைப்படுவாங்க. ஆசை மட்டும்தான் படுற மாதிரி இருக்கும். ஆனா இவருடைய வாழ்க்கையில நடந்த பாடா இல்லைங்க இன்னைய நாள் வரைக்கும். ஒரு சில விஷயங்கள் இவருடைய மனசை ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு கூட சொல்லலாங்க. அது எப்படி, நான் இவருடைய வாழ்க்கையில நான் அவங்க மேல உயிருக்கு உயிரான அன்பையும் காதலையும் வச்ச சாமி. ஆனா அவங்க என்னடான்னா போயும் இந்த பணத்துக்கும் சொத்துக்கும் என்ன துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன துரோகம் பண்ணது கூட பெருசா தெரியல சார், ஆனா இதுக்காக பண்ணாங்கன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு ஒவ்வொரு நாளுமே யோசிச்சு யோசிச்சு மனசளவுல ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள். கடகராசியினுடைய பிள்ளைகளுடைய மேல இருக்கக்கூடிய பாசத்தால அவர்கள் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி சரின்னு செஞ்சிடறாங்க. இதனால இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் என்பது நடுத்தரில் நிற்பதும், அதிகப்படியான சண்டைகளால தேவையில்லாத பிரச்சனைகளால இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் நிம்மதி இல்லாத தூக்கத்துல வாழ்க்கையை வாழ்வும் தான் இருந்துகிட்டு இருக்கு. இதற்கு விடிவு காலமே இல்லையான்னு இவர்களுடைய மனசு இயங்கதான் செய்யுது. ஆனா இவருடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையில மாற்றங்களும் ஏற்படல, நினைத்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையாகவும் கூட இருக்கு. இது நாள் வரைக்கும் கண்ட துன்பங்கள் நீங்குமா? இந்த கடகராசியாக இருக்கக்கூடிய எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு வேண்டாத நாட்கள் கிடையாது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சதை விட பல மடங்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் சந்திக்க போகிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள். கடகராசினுடைய வாழ்க்கையில துன்பமாக இருந்த சின்ன சின்ன விஷயங்களும் மாறி நல்லது நடக்க போகுது. உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம்லாம் ஏற்படுமா சாமி கேட்குறீங்களா? நிச்சயமா ஏற்பட போகுதுங்க. சரி, உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்குன்றதை நான் சொல்றேன், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றமும் நன்மைகள் நடக்க போகுதுன்னா நீங்க தாங்க முதல் சந்தோஷப்படக்கூடிய நபராக இருப்பீங்க. சரி, கடகராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் எங்க தெரியுமாக பார்க்குது? இவர்கள் இது நாள் வரைக்கும் துன்பம் என்றும் கஷ்டம் என்றும் யார் யார்கிட்டையோன்ட்டு
பேசாமலே இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்லயே முதலாவது மாற்றம் ஏற்பட போகுது. அதாவது ஒருத்தங்களுக்கு கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது ரொம்ப அமைதியா யார்கிட்டையும் பேசாம போயிடுவாங்க. அப்படிதான் இந்த கடகராசிக்காரர்களும். கடகராசிக்காரர்களுக்கு கோபம் அதிகரிக்கும் போதும் சரி, இல்ல மற்ற விஷயங்கள் தவறாக ஏதாச்சும் நடக்கும் போதும் சரி, அதை போயிட்டு தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசி அந்த வாக்குவாதமாக்காம, சரி அதை நம்ம கடந்து போவோம், அமைதியா இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள். இந்த நாள் வரைக்கும் இப்படித்தான் இருக்காங்க. இது போன்ற விஷயங்கள்ன்றது மூலியமா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை சந்திப்பீங்க. அதையடுத்து கடகராசனுடைய வாழ்க்கையில பல நபர்கள் வாய் கொடுத்து வம்பு இழுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது போல நிறைய நபர்கள் இவர்கள்கிட்ட ரொம்ப தவறான வாக்குகளை பேசி நிறைய விதத்துல சண்டைகளை இழுத்து வச்சு இவர்களை மற்றவர்கள் முன்பு அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் பல விஷயங்களை செஞ்சுட்டாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் அனைத்தையுமே அடைப்பதற்கான சூழ்நிலைகளும் உண்டாக போகுது உங்களுடைய வாழ்க்கை. எவ்வளவோ நாட்கள் நீங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தீங்க. கடன் அன்னைக்கு அடைச்சிடலாம், நாளைக்கு அடைச்சிடலாம், இன்னும் கொஞ்சம் தினம் போனா எல்லா கடனுமே அடைச்சிட்டு சுதந்திரமா வாழலாம்னு நினைச்சீங்க. ஆனா நாட்களும் மாசங்களும் கடக்கும் போது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில அந்த சுதந்திரம்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு தான் நீங்க தள்ளப்பட்டீங்க. ஏன்னா நாளுக்கு நாள் நீங்க வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் என்பது ரொம்ப அதிகமாகிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கி நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் வாழ்க்கையில சந்திக்க முடியும். இது நாள் வரைக்கும் கண்ட அத்தனை துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க போகுதுங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகிறதும் உங்களுக்கு கிடைக்க போறதும் அதிர்ஷ்டமும் நன்மைகள் மட்டுமே தான். இனி அதை பத்தி யோசிக்கணும், இதை பத்தி யோசிக்கணும், இது பிரச்சனையா இருக்கு, அது பிரச்சனையா இருக்குன்னு எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு காயத்தையோ இல்லை துன்பத்தையோ கொடுக்காது. அப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது. தொழில பல நாட்கள் நீங்க நிறையவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய இழப்பீடுகளை ஏற்பட்டிருக்கு. ஆனா என்றைக்காவது ஒரு நாள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மாற்றம் ஏற்பட்டுரும், முன்னேற்றம் கிடைச்சிடணும்னு நீங்களும் நம்புனீங்க, ஆசைப்பட்டீங்க. ஆனா நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதற்கான தீர்வே கிடைக்கலன்ற வருத்தம் உங்களுடைய மனசுல கொழுந்து விட்டு இருந்துச்சு. இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில சந்திப்பீங்க. தோல்வியாக இருந்த தோல்வியை மட்டுமே சந்தித்த உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும். இனி நீங்க யார்கிட்ட உதவின்னு போய் கேட்டாலும் சரிங்க, எவ்வளவோ காலங்கள் உங்களுக்கான உதவிகளை யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க, மறுத்திருப்பாங்க. எனக்காக இதை செய்வியா, எனக்காக இதை செய்வியான்னு நீங்க ஒவ்வொருத்தருக்குமே கையேந்த வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டீங்க. ஆனா யாரும் உங்களுக்கு உதவின்னு தேவைப்படும் போது ஒரு உதவி செய்வதற்கு கூட முன் வரவே இல்லைங்க. ஏமாத்திருக்காங்க, உங்களை கஷ்டப்படுத்திருக்காங்க, மற்றவங்க முன்பு அவமானப்படுத்திருக்காங்க, பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்க சந்திப்பீங்க. வேண்டா வெறுப்பா வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் நிம்மதியாக்கி கொண்டு உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இது நாள் வரைக்கும் துன்பப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை இனிதாங்க மாற்றத்தை சந்திக்க போகுது. இவ்வளவு நாள் காத்திருந்தீங்க, பெருசா மாற்றம் ஏற்படலைன்ற வருத்தம் இருந்திருக்கும். ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க. அது மட்டும் இல்ல, கடகராசினுடைய வாழ்க்கையில நோயினால பாதிப்பு ரொம்ப நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. இனி வரக்கூடிய காலங்கள்ல நோயினுடைய தன்மை என்பதும் வீரியம் என்பதும் குறைந்து உங்க வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீங்க. இனி துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எதிர்பார்த்த விஷயங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கும். நம்பிக்கையோடு காத்திருந்தீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயங்களை விட உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே நீங்க எளிமையா பார்க்க முடியும். அப்படிப்பட்ட காலங்கள் தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அமைய போகுது. இது நாள் வரைக்கும் துன்பப்பட்ட இந்த கடகராசிக்காரர்கள் இனி துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிக்கலாம்.